Hi, hello friends, vanakkam and welcome back to our channel. So, இந்தியாவோட ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரண்ட்டில் நிறைய ட்ரெண்டிங்கான நியூஸ் போயிட்டுருக்கு. பாண்டிச்சேரி இஷ்யூ, எலெக்ஷன் நியூஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் போயிருந்தாலும் இதெல்லாத்தையும் விட ஒரு ஹைலைட்டான விஷயம், நேஷ்னல் நியூஸாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெங்களூர் வாட்டர் கிரைசிஸ். பெங்களூரில் பார்த்தோம்னா கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு. ஈவன் சொல்லப்போனால் பெங்களூருடைய கர்நாடகாவுடைய டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க வீட்டிலேயே பார்த்திங்கன்னா போர்வெல்ல தண்ணி இல்லை, அவங்க வீட்டுக்கே டேங்கர் லாரி கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் பெங்களூருடைய நிலைமை. அது மட்டும் இல்லைங்க, பெங்களூர் மட்டும் கிடையாது, ஒசூர்லேயும் பார்த்தோம்னா தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஒசூரில் இருந்த ஆல்மோஸ்ட் 40% போர்வெல்ஸும் பார்த்தோம்னா வாட்டர் ட்ரைன் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீரின்றி அமையாது உலகு. ஸோ நம்ம வந்து கத்தி படத்தில் கூட தளபதி சொல்லுவார், மொபைல் அத்தியாவசியம், மொபைல் ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், இதாகட்டும் இல்லை நம்ம வந்து ரெகுலராக பார்க்குற ரீல்ஸ் ஆகட்டும், இதெல்லாத்தையும் விட ஒரு வாழ்க்கைக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இதெல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தண்ணி. ஸோ தண்ணி நீங்கள் எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் தண்ணி இல்லைன்னா வேறு வழியே இல்லை. தாகத்துக்கு மாற்று ஆப்ஷன் வந்து இந்த உலகத்தில் வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பெங்களூரோட இந்த தண்ணீர் தட்டுப்பாடு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இனிஷியல் ஸ்டேஜ் பற்றி போனோம்னா 1990களில் வந்து பெங்களூர் வந்து ஒரு டயர் 2 சிட்டி. டயர் 1 சிட்டி அப்போ பார்த்தோம்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இருந்துச்சு. டயர் 2ஆக தான் பெங்களூர் இருந்துச்சு. ஆனால் இந்த 34 வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு அன்இமேஜினபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாவோட டாப் 5 நகரங்களில் பெங்களூர் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு கன்ஜஸ்டட் சிட்டியில் நம்பர் 2, உலகத்திலே அதிகமான டிராஃபிக் ஏற்படக்கூடிய நகரங்களில் பெங்களூர் இருக்குது. இந்தியாவோட ஐடி ஹப், இந்தியாவின் ஐடி தலைநகரமே பெங்களூர் தான். சிட்டி ஆஃப் லேக்னு சொல்லுவாங்க, ஏரிகள் அதிகம் கொண்ட நகரம் பெங்களூர். கார்டன் சிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது பெங்களூருக்கு. இன்னொன்று சொல்லப்போனால் தமிழ் மக்கள் அதிகம் வேலை பார்க்குற வசிக்கக்கூடிய ஒரு நகரம் பெங்களூர். ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட நகரம் பார்த்தோம்னா 1990களில் டயர் 2 சிட்டியாக தான் இருந்திருக்கு. ஐடி கம்பெனிஸ் மெல்ல மெல்ல இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க ஃபோக்கஸ் பண்ண நகரம் பார்த்தோம்னா பெங்களூர். என்ன காரணம்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட், அதுக்கப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் காரணமாக வச்சு ஐடி கம்பெனி வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணாங்க. மேற்கொண்டு அங்கேருந்து ஃபெசிலிட்டிஸ்னால உலகத்தில் இருக்க முக்கியமான ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெங்களூருக்கு வந்துச்சு. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கரையோ இல்லை ஒரு வெள்ளமோ இருந்தால் எப்படி எறும்பெல்லாம் ஒரே கூட்டமாக சேருமோ அதே மாதிரி தாங்க சவுத் இந்தியாவில் இருக்க முக்கியமான பிஇ படிக்கிறவங்களாகட்டும் இல்லை வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்களாகட்டும் ஐடி கம்பெனிஸ் சொன்னாவே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற இடம் பெங்களூர் மட்டும்தான். ஏன்னா அங்கே வந்து கல்ச்சர் அவ்வளோ நல்லா இருக்குது. வேலை அங்கே வந்து அந்த வேலை கல்ச்சர்னு சொல்லுவாங்க, ஜாப் கல்ச்சர், அதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பெங்களூர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறவங்க கேளுங்க, பெங்களூர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஈவன் அவங்க தமிழாளாக இருப்பாங்க, பட் இங்கே இருக்க நகரங்களை விட்டு கொடுத்தாலும் பெங்களூரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெங்களூர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக சிட்டியாக இருக்கும்போது, ஸோ இப்போதைய நிலவரப்படி பெங்களூரில் மக்கள் தொகை பார்த்தோம்னா 1,40,00,000 பேருங்க. ஸோ இப்படி பாப்புலேஷன் கொண்ட நகரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் போர்வெல்ஸ், ஆழ்துளை கிணறுகள் மூலமாக தான் தண்ணீர் வருது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்தியாவின் முக்கிய நகரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆறோ இல்லை கடலோ இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம கிருஷ்ணகிரி சொன்னோம்னா தென்பண்ணை ஆறு போகுது, ஒசூர்லேயும் தென்பண்ணை ஆறு போகுது. சென்னையில் நிறைய ஏரிகள், குளங்கள், கடல் பக்கம் இருக்குது. ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. மும்பையும் கடல் பக்கம் இருக்குது. கொல்கத்தாலையும் பிரம்மபுத்திரா ஏரி போகுது. ஸோ இந்தியாவில் இருக்க முக்கிய நகரங்கள் எல்லாத்துக்கும் பக்கத்துலேயும் ரிவர் சோர்ஸ் இல்லை வந்து ஒரு கடல் பக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து வாட்டர் சோர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. பட் பெங்களூர் வந்து முழுக்க முழுக்க ஏரிகளால் கொண்ட நகரம். நிறைய ஏரிங்க, கிரவுண்ட் வாட்டர், இதை மட்டுமே நம்பிட்டு இருக்க நகரம். இப்போ பார்த்தோம்னா இந்த நகரத்தோட வளர்ச்சி காரணமாக நிறைய ஏரிங்க வந்து வறண்டு போச்சு. ஸோ ஏரிங்க வறண்டு போனதுனால கிரவுண்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. டெப்யூட்டி மினிஸ்டர் சிஎம் வீட்டில் இருந்த போர்வெல்லில் கூட தண்ணி இல்லை. அவங்க வீட்டுக்கே டேங்கர் லாரி போன வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த தண்ணீர் தட்டுப்பாடை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய முயற்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தண்ணீர் தட்டுப்பாடை யூஸ் பண்ணிக்கிட்ட டேங்கர் லாரிங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றினாங்க. அதையும் கவர்மெண்ட் பார்த்துட்டு அவங்க கவர்மெண்ட்டே எடுத்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து ஒரு 2-3 டேஸ் கொண்ட டைம் தான் போகுது. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போயே வந்துடுச்சு.
ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம்னா பிளேட்ஸ்லாம் வந்து யாரும் கழுவாதீங்க. சாப்பாடை வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் சாப்பிட்டு நம்ம கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை சாப்பிட்டு தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கார் வாஷ் பண்ணாதீங்க, கார்டனுக்கு தண்ணி ஊற்றாதீங்க, வீட்டுக்கு வந்து தண்ணி போட்டு கழுவாதீங்க, மாப் போட்டு தொடங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆர்ஓ வாட்டரில் வந்து பார்த்திங்களா அந்த லைன் வாட்டர் அதை கூட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறினா 5000 வரைக்கும் அபராதம், அதுக்கு மேற்கொண்டு 500 அபராதம் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனுங்க. இந்த உலகத்தில் வந்து நம்ம ஏதோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம், தண்ணி இல்லைன்னு வைங்களேன் ஒரு நகரமே ஷட் டவுன் ஆகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேப்டவுன், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க கேப்டவுன். அங்கே வந்து தண்ணினால் வந்து ஷட் டவுன் ஆகலை. 400 வருஷத்துக்கு ஒன் டைம் அந்த வறட்சி காரணமாக தண்ணி இல்லாத நகரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பெங்களூருக்கு அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம்னா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க தண்ணி இல்லாதனால. ஸோ தண்ணி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ரன் ஆகாது, எந்த இண்டஸ்ட்ரியுமே தண்ணி இல்லைன்னா ரன் ஆகாதுங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன் நம்ம பக்கத்து நகருக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி ஒசூர்லேயும் பார்த்தோம்னா ஒசூர்லேயும் வந்து ரிவர் இருக்குது, ஆறும் போது போர்வெல்லும் இருக்குது. ஆனால் ஒரு 40% போர்வெல் இப்போயும் காலி ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், தடாகம் ஹோட்டல் பக்கம் ஒரு ரிவர் இருக்கும். அது எப்பயுமே நான் ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து ஒசூருக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், அது வற்றினதே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் வற்றிடுச்சு, லேக் வற்றிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் காரில் போகும்போதோ இல்லை வந்து ஒசூர் டு கிருஷ்ணகிரி போகும்போதோ அந்த ரிவர் அந்த லேக்கை பாருங்கள், கம்ப்ளீட்டாக வற்றி போச்சுங்க. அது வரைக்கும் வற்றினதே கிடையாது. ஸோ ஒசூர்லேயும் பார்த்தோம்னா ஏரிகள் தொடர்ந்து வற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன்னா, அதிகப்படியான மரங்களை வந்து வெட்டினது தான் நான் முக்கியமாக காரணம். நான் ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து அத்தியாவசியமே இல்லாத விஷயத்துக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தவிர, ஒரு மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள், ஒரு மாதிரி நெகட்டிவ் அதாவது தேவையில்லாத விஷயம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களே தவிர, அத்தியாவசியத்துக்கு மக்கள் என்றைக்குமே இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. அது எப்போ வந்து வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுதோ அப்போ தான் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுங்கள். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம வந்து ரொம்பவே நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனைலாம் நம்ம வந்து தமிழ்நாடு தப்பிக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன ஒரு கேட்குறோம்னா, தண்ணியை எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.